நம்மள சில பேருக்கு இந்திய ரூபாய் நோட்டுகள் எதில் அடிக்கிறாங்கன்னு கேட்டா எப்பா பேப்பர்ப்பா அப்படின்னு பட்டுன்னு பதில் சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு அது கிடையாது. அப்ப எதுல தான் அடிக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்றேன் கேளுங்க. நம்மளால நிறைய பேருக்கு இந்த பணத்தெல்லாம் பேப்பர்ல தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிற தோன்றதுக்கான காரணம் என்னன்னா, இது சீக்கிரட்லேயே வந்துட்டு கொஞ்சம் பழசாயிரும். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் காலம் ஆன உடனே அப்படியே கிழிஞ்சு இருக்கும். இதனாலேயே நம்மளோட மக்கள் இது வெறும் பேப்பர்னால தான் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா இந்த பணத்தெல்லாம் எதுல செய்யறாங்கன்னு பார்க்கையில இது ஃபுல்லாமே வந்துட்டு பருத்தினால செய்யறாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே 100% வந்துட்டு பியூர் பருத்தி தான். இந்த பருத்தி வச்சு செய்யறதுனால அந்த பணத்துல ஏகப்பட்ட டீட்டெயில வந்துட்டு அதுல ஆட் பண்ண முடியுது. உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்ல போனா அந்த பணத்துல இருக்க ரிசர்வ் வங்கி முத்திரை, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட காந்தி தாத்தாவோட போட்டோ, எலக்ட்ரோ டைப்ல வாட்டர் மார்க்லாம் வந்து இதுல ஆட் பண்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்குது இந்த பருத்தியால செய்யப்பட்ட இந்த நோட்டு தான். அதனால தான் இந்த பருத்தியை யூஸ் பண்றாங்க நம்மளோட RBI. இந்தியா மட்டும் இல்லாம அமெரிக்கா மாதிரியான பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே இந்த மாதிரியான பருத்தியை வச்சு தான் அவங்க நாட்டுக்கான பணத்தை தயாரிச்சுக்கிறாங்க. சொன்னது புதுசா இருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.